நான் மலேசியா வந்ததிலிருந்து பண்ண போற ஃபர்ஸ்ட் ஃபேஷியல். ஆக்சுவலா இவ்ளோ கேப் வந்து விட்டுருக்க கூடாது. நாட் பிகாஸ் நம்ம அந்த யூடியூப்ல இருக்கிறோம், நம்ம இப்படி இருக்கனால தான் நம்ம ஃபேஷியல் போகணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. கண்டிப்பா யாரா இருந்தாலுமே ஒரு 6 months once 3 months once வந்து அட்வைசபிள். பட் 6 months once வந்து கண்டிப்பா நம்ம ஒரு ஃபேஷியல் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அது எதுக்காகனா நம்மளுக்கு க்ளோ கொடுக்கறதுக்கு அதெல்லாம் வந்து செகண்டரி தான். பட் நம்ம ஸ்கின்ல நிறைய டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாமே க்ளீன் அப் பண்றதுக்கு ஒரு ஃபேஷியல் வந்து கண்டிப்பா நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப அட்வைசபிள். சரிங்களா? இன்னைக்கு வந்து பொதுவாகவே நான் முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், என்னோட முடியும் என்னோட முகமும் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரை நம்பி நான் கொடுக்க மாட்டேன். ஸோ நல்லா ரிசர்ச் பண்ணி இவங்க கரெக்டாக இருப்பாங்களான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுப்பேன். அந்த மாதிரி தான் நான் கெரட்டின் வந்து பண்ணேன். இப்போ பண்ணி ஆல்மோஸ்ட் லைக் 1 year ஆக போகுது. இப்போ மறுபடியும் நான் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன். மேபி நெக்ஸ்ட் வீக் நான் பண்ணுவேன். நான் அது கண்டிப்பாக இதை இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன், இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இது எல்லாமே கெரட்டின் பற்றி சொல்கிறேன். பட் இன்னைக்கு ஃபேஷியல் வந்து மிட் வேலியில் வந்து ஒரு கிளினிக் வந்து பார்த்துருக்கேன். நான் அங்கே தான் நான் வந்து பண்ண போகிறேன். என்ன பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஸ்கின் வந்து இப்படி தாங்க இருக்குது. நான் எதுவுமே போடலை, முகம் கழுவுனதோட அப்படியே இருக்குது. ஸோ நான் எதுவுமே போடல, என்னோட பேட் ஸ்கின் தான் இருக்குது. ஸோ நீங்கள் முன்னாடி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து நான் கண்டிப்பாக நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஃபேஷியல் பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ் ஓகேவா, இந்த கிளினிக் நீங்கள் நம்பி போகலாமா என்னங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்சோ இன்னொன்று வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஊர்லேயே வந்து நிறையா டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து வந்துட்டாங்க. டெர்மட்டாலஜிஸ்ட் கிளினிக்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ நம்ம யூடியூப்பில் இருக்கோம், மீடியாவில் இருக்கிறவங்க, இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க அப்படிங்கிறவங்க மட்டும் கிடையாது. யாராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அது மென் அண்ட் விமென், மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும், யாராக இருந்தாலுமே 3 months once வந்து அட்வைசபிள். பட் உங்களால் போக முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் 6 months once வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் காட்டினீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அவங்கெல்லாம் கிளினிக்லாம் போனால் பயங்கர சார்ஜ் ஆகும் அப்படின்னு எல்லாருமே சார்ஜ் பண்ண மாட்டாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் எந்த சர்வீஸ் நீங்கள் எடுக்கிறீங்கிறத பொறுத்து தான். பட் அட்லீஸ்ட் ஸ்கின் க்ளீன் அப்னு ஒரு சர்வீஸ் இருக்குங்க. அது வந்து எதுக்குன்னா உங்கள் டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து அந்த க்ளீனப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ காஸ்ட்லியாக ஒரு ஸ்கின் கேர் வாங்குறீங்கன்னு வைங்களேன், ஆனால் உங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே தரல அப்படின்னா, ஏன்னா அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து உங்கள் ஸ்கின் கேரை வேலை செய்யறதுக்கே விடாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 months ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபேஷியலுக்கெல்லாம் போயிட்டு அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை க்ளீன் அப் பண்ணிங்கன்னா அந்த நீங்கள் போடுற ஸ்கின் கேர் வந்து நல்லா வேலை செய்யறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நானே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப லாங் கேப் தான். நான் அட்வைஸ் பண்ணுறது வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நானே ரொம்ப கேப்க்கு அப்புறம் தான் பண்ணுறேன். பட் இனிமேல் வந்து அட்லீஸ்ட் 3-4 months ஒன்ஸ் இல்லை 6 months ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக ஒரு க்ளீனப் வந்து எடுத்துக்கிறது நல்லது. நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட தான் போகணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த பார்லர் வந்து உங்களுக்கு சௌரியமாக இருக்கும் நீங்கள் அங்கே கூட போயிட்டு க்ளீனப் ஃபேஷியல் வேணும், இல்லை என்னோட ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணும், ப்ளீச் போட்டு தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ப்ளீச் பண்ணுறது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து அப்போதைக்கு நல்லா ப்ரைட்டாக காட்டும், ஆனால் அது ரொம்ப உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து கெடுதல் தான் கொடுக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா கெமிக்கல் பீல்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கெமிக்கல் பீல் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைனா க்ளீனப் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 5-6 o'clock எனக்கு அப்பாயின்மெண்ட். அண்ட் இது எந்த விதமான பெய்டு ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது. நான் காசு கொடுத்து தான் போய் ஃபேஷியல் பண்ண போகிறேன். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட் நல்லா இருக்கா, உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு இந்த கிளினிக் நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ இப்படி தான் என்னோட ஸ்கின் இருக்குங்க. என்னோட க்ரீம் மேக்கப் எதுவுமே இல்லை, மாய்ஸ்சரைசர் கூட இல்லை. ஸோ இப்படி தான் வந்து பேர் ஸ்கின்னா என்னோட பிஃபோர் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ ஆஃப்டர் எப்படி இருக்குங்க அப்படிங்கிறதையும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அண்ட் இன்றைக்கி வந்து நான் எந்த கிளினிக் வந்து போனேன்னு பார்த்தீங்கன்னா மிட் வேலியில் ஜென்த் போர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஒரு கிளினிக் இருக்குது. இது எனக்கு நிறைய ஆட்ஸில் சஜஸ்ட் ஆனது தான். நான் அவங்களோட ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதில் மெலா ஒயிட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒன்று ரொம்ப நல்ல ரேட்டிங் போட்டுருந்துச்சுன்னு தான் நாங்கள் போனேன். ஸோ உள்ளே போனோடனே அவங்க வந்து இது நார்மலாக இங்கே நீங்கள் எந்த கிளினிக் போனீங்கனாலுமே இது பண்ணுவாங்க. எல்லாம் அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்குவோம், ஏதாவது அலர்ஜி இருக்கான்னு கேட்டுட்டு கன்சல்டேஷன் பண்ணுவாங்க. Okay, very low this one. 46 only. Okay, this one is your elasticity. 43 only. Okay. So we check for your pore first. Can you see the pore? Okay, can you see? Yeah. Yeah, the blackheads. Oh yeah.
Your nose got so many blackhead lah. This part also form very bigger lah. ஸோ இந்த கன்சல்டேஷன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எலாஸ்டிசிட்டி வந்து கம்மியாக இருக்குது, ஹைட்ரேஷன் கம்மியாக இருக்குது, நிறைய பிளாக் ஹெட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் அவங்க சஜஸ்ட் பண்ணது என்னென்னா மெலா ஒயிட் கண்டிப்பாக பண்ணுங்கள். அது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கும், பிக்மெண்டேஷன் எல்லாம் டார்கெட் பண்ணும். பட் அதோட சேர்த்து பீக்கோ லேசரும் பண்ணுங்கள். பீக்கோ லேசர் வந்து நான் ரிசர்ச் பண்ணி தான் வச்சுருந்தேன், அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் மெலா ஒயிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்லர்ஸில் வந்து கண்டிப்பாக இருக்காது. பட் கிளினிக்ஸ், இந்த மாதிரி பியூட்டி கிளினிக்ஸில் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்டலாம் கண்டிப்பாக இந்த மெலா ஒயிட் ட்ரீட்மெண்ட் இருக்கும். நார்மலாகவே ஒரு ஃபேஷியலுக்கு என்னங்க கிளென்ஸ் பண்ணி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிட்டு கெமிக்கல் பீல் வந்து யூஸ் பண்ணுவாங்க எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு. ஸோ அந்த பீல் யூஸ் பண்ணோடனே கொஞ்சம் அந்த பிரைட்னஸ் வந்து தெரியும். இது வந்து மெலா ஒயிட்டுக்கான கெமிக்கல் பீல். ஸோ அவங்க அப்ளை பண்ணிவிட்டு வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. கொஞ்சம் லைட்டாக டிக்கில் ஆகிற மாதிரி ஃபீலிங் இருக்கும், கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும், ஆனால் யூ வில் பி ஃபைன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது முடிச்சுட்டு பீக்கோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெலா ஒயிட் கண்டினியூ பண்ணலாம். பீக்கோ வந்து பண்ணணும்னு சொன்னாங்க. பீக்கோ லேசர் அப்படிங்கிறது என்னென்னாங்க, பீக்கோ செகண்ட்ஸில், அதாவது 1 in trillion செகண்ட்ஸாக என்னமோ சரிங்களா, அந்த பீக்கோ செகண்ட்ஸில் வந்து அந்த லேசர் வந்து உங்கள் ஸ்கின்ல வரும். அந்த லேசர் வர்றதுனால பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிக்மெண்ட்டை வந்து இது உடச்சி விட்ரும் இந்த லேசர். அதை உடச்சி விட்றதுனால நீங்கள் அடுத்து வந்து நீங்கள் சீரம் போகும்போதோ க்ளீன் அப் பண்ணும்போது அந்த பிக்மெண்ட் எல்லாமே வந்து க்ளீன் ஆயிரும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த பீக்கோ. இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது இந்த பீக்கோ வந்து பார்க்குறதுக்கு தாங்க இது இப்படி பயங்கரமாக இருக்குது, ஆனால் வெரி வெரி சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஒரு 30 minutesல நீங்கள் பீக்கோ மட்டும் பண்ணுறீங்கன்னா 1/2 மணி நேரம் போதும். ஆனால் இது நல்ல கிளினிக்கில் நீங்கள் வந்து பார்த்து பண்ணணும், அதுதான் வெரி சேஃப். அண்ட் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக ஒரு செஷன்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும், ஆனால் 2 to 3 செஷன்ஸ் எடுத்தால் நல்ல விசிபிள் ரிசல்ட்ஸ் வந்து தெரியும். பிக்மெண்டேஷன், சன்னால் டேமேஜ் ஆனதெல்லாம் பிக்மெண்ட் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி பிரைட் ஸ்கின் கொடுக்கும், இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்கும் பீக்கோ. நான் வந்து கல்யாணத்துக்கு போகிறதுனால மெலா ஒயிட்டோட சேர்த்து கம்பைன் பண்ணேன். மெலா ஒயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரம் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மெஷின் வச்சு அவங்க ஸ்கின்ல வந்து மெஷினை வச்சு பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த சீரம் வந்து டீப் இன்சைடு போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதில் ரெண்டையுமே கம்பைன் பண்ணேன். மொத்தமாக முடிச்சுட்டு என்னை வந்து எல்இடி லைட்குள்ளே வந்து வச்சுட்டாங்க. இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் டைமில் ஸ்கின்னை வந்து சூத் பண்ணுறதுக்காக, நல்லா காம் டவுன் பண்ணி ஒரு குளிர்ச்சி தரதுக்காக தான். ஃபைனலாக முடிச்சுட்டு என் ஸ்கின் வந்து இப்படி தாங்க இருக்குது. ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு இந்த மொத்த ப்ராசஸ். ஏன்னா ரெண்டும் சேர்த்தி பண்ணதுனால ஸ்கின் இப்படி தான் இம்மீடியட்டாக பார்க்குறதுக்கு வந்து இப்படி இருக்குது. ஆனால் அவங்க சொன்னாங்க பீக்கோவும் மெலா ஒயிட்டும் சேர்த்தி பண்ணதுனால ஒரு 2-3 டேஸ்க்கு ரெட்னஸ் இருக்கும், மேக்கப் எதுவுமே போட வேணாம், 2-3 டேஸ் கழிச்சு ரிசல்ட் நல்லா இருக்கும்னு. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 டேஸ் கழிச்சு என் ஸ்கின் வந்து இப்படி தாங்க இருக்குது. நல்லா காலையில் வெளிச்சத்தில் எந்த க்ரீம் எந்த மேக்கப் எதுவுமே இல்லாமல் பேர் ஸ்கின் என்னோடது இப்படி தான் இருக்குது. எனக்கு வந்து ரிசல்ட் ரொம்பவே பிடிச்சிது. ஸோ கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன், ஒரு ஃபேஷியல் பண்ணுங்கள், இல்லை க்ளீனப் பண்ணுங்கள். பீக்கோ எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கிளினிக்கில் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட நீங்கள் போய் பீக்கோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. வெரி வெரி சேஃப் அண்ட் வெரி வெரி குட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஜென்த் ஸ்போர் ஸ்பெஷலிஸ்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஓகேங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஆக்சுவலாக ஹேர் கட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். அண்ட் ஹேர் கட்டோட சேர்த்து நான் கெரட்டின் தான் வந்து நான் யோசித்தேன். ஏன்னா நான் கெரட்டின் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுதுங்க. மலேசியா வந்த புதுசில் பண்ணது. ஸோ கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. ஓகேங்களா? நான் அது வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணல. சரி கொஞ்சம் முடியை வளர்த்துவோம் அப்படின்னு சொல்லி விட்டேன். ஆனால் எனக்கு வந்து அது எவ்வளோ பேர்த்துக்கு அந்த மாதிரி இருக்கும்னு தெரில. கொஞ்ச நாள் ஆனதுமே ஹேர் கட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருமா என்னன்னு தெரில. எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. சரி கெரட்டின் பண்ணால் மறுபடியும் வந்து நான் அவங்கக்கிட்ட சஜஷன் கேட்டது கெரட்டின் தான். ஆனால் அவங்க சொன்னது சரி நீங்கள் கெரட்டின் வேணாம், உங்கள் கன்சர்ன் வந்து இந்த ஃப்ரிஸ் தான் அப்படின்னா அதுக்கு வந்து நான் ஆன்டி ஃப்ரிஸ் ட்ரீட்மெண்ட் ஒன்று சொல்கிறேன், பட் நீங்கள் நேரில் வாங்க நான் கன்சல்டேஷன் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ போயிட்டு கன்சல்டேஷன் முடிச்சுட்டு அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அவங்க வந்து ஆன்டி ஃப்ரிஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து எப்படின்னா ரொம்ப குச்சியாக இல்லாமல் நேச்சுரல் ஹேரே அந்த ஃப்ரிஸ் இல்லாமல் பண்ணலாம். அதுவுமே 3 to 6 months லாஸ்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி போய் பார்த்துட்டு அதை பண்ணிவிட்டு அதோட சேர்த்து ஹேர் கட்டும் ரொம்ப பெருசாக பண்ணலைங்க, சும்மா ட்ரிம் மட்டும் தான் பண்ணுறேன். என்னோடய ஹேர் எப்படி இருந்துச்சுன்ற ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்படி தான் என்னோடய ஹேர் இப்போ இருக்குது. இது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுதுன்னு வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே,
ஆல்ரைட், இப்படி தாங்க என்னோடய முடி வந்து இப்படி தான் இருக்குது. ஒரு 1 இயரில் நல்லா வளர்ந்துருக்கு, ஆனால் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது. ஸோ அவங்க வந்து எனக்கு கன்சல்டேஷன்லாம் பண்ணாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ கெரட்டின் பண்ணீங்க, என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, எல்லாமே கன்சல்டேஷன் முடிச்சுட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணது வந்து ஆன்டி ஃப்ரிஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இவ்வளோ நாள் கெரட்டின் பண்ணியிருக்கீங்க அண்ட் யூ லைக் த ரிசல்ட், இந்த வாட்டி நீங்கள் ஆன்டி ஃப்ரிஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தாங்க. பட் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெரட்டினில் வந்து ஒரு ப்ரோட்டீன் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். நம்ம முடியில் வந்து ஆல்ரெடி ப்ரோட்டீன் இருக்கும். அந்த ப்ரோட்டீனை வந்து நம்மளுக்கு வயசாக அது குறைஞ்சிரும். ஸோ அது எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்கறது தான் கெரட்டின் ட்ரீட்மெண்ட். அப்போ வந்து உங்கள் ஹேர் வந்து ஃப்ரிஸ் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக ஸ்மூத்தாக அப்படி இருக்கும் இல்லைங்களா. இந்த ஆன்டி ஃப்ரிஸ் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் எதுவுமே நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. உங்கள் ஹேரை வந்து நேச்சுரலாக அந்த உங்கள் ஹேரில் வந்து கேர்ள் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வளைவு சுழிவு இதெல்லாம் இருக்கும், அது அப்படியே மெயின்டைன் பண்ணிடுவாங்க. எக்ஸ்டர்னலாக அந்த க்ரீம், அந்த ஃப்ரிஸ் கண்ட்ரோல் க்ரீமை மட்டும் போட்டுருவாங்க. இதுவுமே வந்து ஒரு 3 to 6 months லாஸ்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் போக போக தான் தெரியும். இப்போ வரைக்கும் எனக்கு ஓகே தான். ஸோ இந்த ஆன்டி ஃப்ரிஸ் ட்ரீட்மெண்ட்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். ஆன்டி ஃப்ரிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து ஹேர் கட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு. எனக்கு வந்து லேயர் கேட்டிருந்தேன். ஸோ லேயர் கட் பண்ணிவிட்டு ஹேரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஆன்டி ஃப்ரிஸ் க்ரீம் வந்து அப்ளை பண்ணாங்க. கிட்டத்தட்ட கெரட்டினோட அதே ப்ராசஸ் மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் அந்த யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல்ஸ் மட்டும் வந்து வேறு. அந்த கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த சொல்யூஷன் அப்படிங்கிறது மட்டும் வேறு. இன்னொன்று, நீங்கள் ஃபேஸ்க்கும் சரி ஹேருக்கும் சரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல கிளினிக் நல்ல சலூனாக வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ரிசல்ட் வந்து நம்ம கூடவே அடுத்த ஒரு 6-7 மாதத்துக்கு இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக நல்ல சலூனாக பார்த்துக்கோங்க. ஸோ அந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 minutes வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிளிங் ரேப் போட்டு ஊற வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுவாங்க, சேம் ஆஸ் கெரட்டின். இப்போ இதில் இந்த மெயினாக நிறைய பேர்த்துக்கு என்ன டவுட் வரும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹேர் ஃபால் ஆகுமான்னு தான் கேட்பீங்க நிறைய பேர். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் முடியில் வந்து எக்ஸ்டர்னலாக நீங்கள் ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு ஹீட்டிங் டூலை நீங்கள் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹேர் ஃபால் வந்து அதுக்கு ஏற்ற ஒரு ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்குங்க. ஹேர் ஃபாலே ஆகாத எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கண்டிப்பாக கிடையாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஷாம்பூ கண்டிஷ்னர் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இன்டர்னலாக நம்ம என்ன குடிக்கிறோம் அப்படிங்கிறதுலையும் இருக்குது. எனக்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா, ஆம்லா ஜூஸ் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பட்டர் மில்க் ஆம்லா, மோரில் வந்து நெல்லிக்காய் நல்லா அடித்து குடிக்கிறது, கூட கொஞ்சம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போட்டு குடிப்பேன். கறி லீவ்ஸ் வாட்டர், கொதிக்க வச்ச கறி லீவ்ஸ் வாட்டர், இது எல்லாமே எனக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு. வெந்தயம் ஊற வச்சு குடிக்கிறது, இந்த மாதிரி நம்ம ஹெல்த் வைஸும் நம்ம பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக அது ஹேரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் எனக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆச்சு. ஷாம்பு வந்து நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான் கெரட்டின் பண்ணப்பையும் சரி இப்பையும் சரி இந்த ஆன்டி ஃப்ரிஸுக்கும் சரி நான் ஷீவக்கா மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஷீவக்கா கூட ஒரு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிக்குவேன், அவ்வளோதாங்க. மற்றபடி நான் வேறு எதுவுமே எந்த ஷாம்பையுமே நான் இப்போல்லாம் நம்புறது கிடையாது. பட் டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து கியூரல் அப்படின்ற ஒரு ஷாம்பு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லா இதுலேயும் கிடைக்கும், மெடிக்கல் ஸ்டோர்ஸில் கிடைக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக ஸ்ட்ரைட்டன் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு சீரம் மாதிரி அப்ளை பண்ணாங்க. அதையும் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனல் கட் இருக்கும் இல்லைங்களா, அந்த பட்டி டிங்கரிங் பார்க்குற வேலை இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பட்டி டிங்கரிங்லாம் பார்த்தாங்க. இந்த லீ கிளாசிக் சலூன் வந்து மாண்ட் கியாராவில் இருக்குது. நிறையா பேர் சூப்பர்ன்னு சொன்ன ஒரு கிளினிக். கண்டிப்பாக கேஎல்ல இருக்கீங்கன்னா இந்த லீ கிளாசிக் ட்ரை பண்ணுங்கள். மாண்ட் கியாராவில் இருக்குது, நிறையா பிரான்ச்சஸ் கூட இருக்குது. 100% சாட்டிஸ்ஃபைட். அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இந்த ஹேர் கட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நான் அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஹேர் கட்டுக்கும் ஃபேஷியலுக்கும் எவ்வளோ ஆச்சுன்னு நான் அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்கிறேன். பட் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என் முன்னாடி வந்து இப்படி இருந்த முடிதான் வந்து இப்படி ஆயிருக்கு. அடுத்தது வந்து இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். until then take care, டாட்டா, bye bye.